ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். என் தலையில் மருதாணி போட்டிருக்கிறேன். என்னமோ ஏதோ என்று தவறாக நினைத்து விடாதீர்கள். என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அதனால் குளிப்பதற்கு முன்பே நான் உங்களிடம் பேச வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் பேச வந்திருக்கிறேன். என்னுடைய ட்ரெஸ்ஸிங் முக்கியமில்லை என்று நான் நினைத்தேன். அதனால் அதை பெரிய விஷயமாக நான் எடுத்துக்காம உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். என்னன்னா, நம்ம இஸ்ரேல்ல சண்டை நடக்குது. அது பெரியவாறு அமெரிக்கா கூட வந்து இறங்கிட்டாதா சொல்றாங்க. அ அப்படி வந்து இன்னைக்கு நியூஸ் அப்படிதான் சொன்னாங்க. அந்த மாரி இருக்கிற இடத்துல அங்க நம்ம தமிழர்கள்லாம் அ இருக்காங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன் இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில வந்து ஒரு 10 பேர் கொண்ட ரூம்ல தங்கியிருந்திருக்காங்க. அங்க வந்து இந்த ரிச்சர்ஸ் பண்றவங்கலாம் படிச்சவங்க. அதில மனைவி, குழந்தை அப்படிலாம் போய் அங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு 4 வருஷம்லாம் இருந்திருக்கிறாங்க. படிச்சுக்கிட்டே அங்க ஏதோ வேலைகள் தான் அங்கலாம் பார்க்கலாம் போல இருக்கே. அது மாரி இதில இருந்திருக்காங்க போல. அவங்களெல்லாம் வந்து அது எப்படின்னாப்பா அவரு சொல்றத பார்த்தா ஏர்போர்ட்ல வந்துட்டுருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. சென்னை ஏர்போர்ட்ல நம்ம யூடியூபர்கள் நல்ல விஷயங்களும் கொடுக்கிறார்கள் யூடியூபர்கள். அத தான் இப்ப தான் பார்த்தேன். அதனால உங்ககிட்ட நான் இத பேசுறதுக்கு வந்துட்டேன். அவங்கள பேட்டி எடுத்திருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி அது எந்த சேனல்னு எனக்கு தெரில. ஆனா பேட்டி எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அவர்கிட்ட கேட்குறாங்க. அவரு சொல்றாரு, நைட்ல வந்து ஆனா அவங்க இஸ்ரேல்ல வந்து நல்லா கவனமா தான் பார்த்துக்கிட்டாங்களாம் அந்த முகாம்ல. தமிழர்களுக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா? அவங்க எல்லாம் வந்து தமிழர்கள வந்து ரொம்ப சேஃபா பாதுகாத்து, நீங்க வந்து நைட்ல வந்து இந்த மாரி குண்டு போட போறாங்கன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருமா ஆப்போசிட்ல ஈரான் வந்து போட போறாங்கன்னு. அப்போ வந்து அவங்க பதுங்கு குழி வச்சிருப்பாங்களாங்க. அந்த ஏதோ நைட்டு தூங்கிட்டு இருந்தா கூட அலார்ம் அடிக்குமா. குழந்தைங்கலாம் பயந்து அவரு குழந்தை ஒண்ணு வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 5 வயசு இருக்கும்னு நெனைக்கிறேன் குழந்தைக்கு. அதெல்லாம் பயந்து அலறி அழுவுங்களாம். அந்த ஓடி போய் அந்த பதுங்கு குழியில பதுங்கிக்கணுமா. இல்லன்னா கஷ்டமா போயிடும் அப்படின்னு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ரெடியா தான் இருக்குமாங்க. நைட்ல எந்த டைம் எப்படி அலார்ம் அடிக்கும்லாம் சொல்ல முடியாது. தூங்கும்போது கூட ஏஞ்சி ஓடி போய் அந்த பதுங்கு குழியில படுத்துக்கணுமா. அப்புறமா அவங்க திருப்பி அலார்ம் அடிக்கும்போது அவங்க திருப்பி வீட்டுக்கு வந்துரணும். வந்து ஸ்டே பண்ணலாங்கிற மாரி இப்படிதான் இருந்தாங்களாம் இப்ப அது கொஞ்ச நாளா. அதுக்குள்ள அங்க ரொம்ப இதுக்கப்புறம் அங்க இருக்கிறது ரொம்ப சிரமமா இருந்தது. அப்ப அவங்க வந்து இந்த மாரி நம்ம ஃபோன்ல மெசேஜ்ல எல்லாம் கேட்டுருக்காங்க போல. நீங்க என்ன இது இந்தியாவுக்கு கிளம்புறீங்களா? என்ன ஏதுன்னு அவங்ககிட்ட கேட்டுருக்காங்க. ஆமா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொன்னோனே, முக்கியமா குடும்பம் இருக்கிறவங்களெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. 10 பேச்சுலர்லாம் இன்னும் 2, 3 நாள்ல வந்துருவாங்கன்னு அவரு ஹேப்பியா சொன்னாரு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பக்கம் துக்கமா இருந்தது. என்னன்னு கேட்டா, அவரு என்ன பேசியிருந்தாருன்னா, 4 வருஷம் இப்ப எப்படியும் நாங்க 2 நாள்ல அங்க இருக்கிறவங்க அந்த எம்பசில இருக்கிறவங்கட்ட இவங்க கேட்டுருக்காங்க, இது எப்போ முடியும் இந்த சண்டைன்னு. அவரு சொல்றாரு 2 நாள்ல முடியும்னு சொல்றாரு. 1 மாசம் கூட ஆகலாங்கிற மாரி தான் இருக்கு அங்க சூழ்நிலை. அப்படி இருக்க அந்த 1 மாசம்லாம் தாண்டிடுச்சுன்னா, நாங்க 4 வருஷமா படிச்ச படிப்பெல்லாம் போச்சு. சாரி வேஸ்ட்டு அப்படிங்கிற மாரி அவரு ஃபீல் பண்றாரு. மனைவி, குழந்தையோட பேட்டி எடுத்தாங்க அவரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது போனாலும் போயிட்டு போது. ஆனா, என்னோட என்னோட மன திருப்தி ஏன் நான் இப்போ உடனே இந்த கோலத்தோட உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கிட்டத்தட்ட ஒரு 2,50,000 பேருக்கு மேல இருக்கோம் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா. அவங்கள்ல நான் நெறைய பேர்கிட்ட சொன்னேன், நம்மளும் வேண்டிக்குவோம் உங்களுக்காகன்னு. என்னோட சேர்ந்து பல பேர் வேண்டியிருப்பீங்க. நம்மளுடைய வேண்டுதலும் அங்க அவர்களுக்கு இஸ்ரேல்ல குடுத்த பாதுகாப்பும் சேர்ந்து, அவங்க இந்தியா வந்து இறங்கியிருக்காங்கங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான், நான் இப்போ உடனே இந்த கோலத்தோட வந்தேன். மத்தபடி இத பத்தி விரிவாக்கமா நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.